குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கு, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா பொதுவா எல்லாரும் சொல்றது இவங்க குறை மாதத்துல பிறந்துட்டாங்க, அது ஒரு காரணமாக சொல்வாங்க. அப்படி குறை மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அவசர அறுவை சிகிச்சைகள்ங்கிறது தேவைப்படுற சூழல் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறை மாத குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டிய அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். அந்த குழந்தை சீக்கிரம் பிறந்துருச்சு, அதனால அதுக்காக ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. அது ஒரு பெரிய சிக்கலாம் கிடையாது. அந்த குறை மாத குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு கஷ்டம். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40 வயசு 50 வயசு பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கே ஒரு கஷ்டம் இல்லை, மயக்க மருந்து கொடுக்குறது அது இதுன்னு. யோசிச்சு பாருங்கள், ஒரு கிலோ 850 கிராம் அந்த இவ்வளோன்ட்டு குழந்தை, அதில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். இதோட கஷ்டம் மயக்க மருந்து கொடுக்கறது. அவங்க அதுக்குள்ளே கரெக்டாக டியூப் போட்டு மயக்க மருந்து கொடுக்கணும் இல்லையா? அதனால் பச்சிளம் குழந்தைகள் அறுவை குழந்தைகள் அறுவை சிகிச்சை ஒரு கஷ்டமான ஜாப் தான். சில பேர் இந்த ஹார்ட் சர்ஜன்லாம் சொல்லுவாங்க, அவங்க என்னை பார்த்து, சார் நாங்கள் ஏதோ பண்ணிடுறோம், நீங்களாம் எப்படி இந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. குழந்தைகள் அறுவை சிகிச்சை அது கடினமான ஒரு துறை தான். டென்ஷன் கரெக்டாக பண்ணணும் இல்லைங்களா? சப்போஸ் சரியாக பண்ணலைன்னா அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க, பட் இந்த குழந்தை நம்ம அறுவை சிகிச்சை பண்ணால் 100 வயசு வரைக்கும் வரும். டெஃபினட்டாக ஒரு சர்ஜரி பண்ண 100 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. அதனால் நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும்போது பின்னாடி எதுவும் பிரச்சனை வராது. அதனால் பண்ணலைன்னா சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஓகே.